பிரித்தானியாவின் லண்டனில் தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் வீடுகளில் திருட்டு மற்றும் வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வீல்ஸ்டோன் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்றிலிருந்து தப்பியோட முயன்ற நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அண்மை காலமாக ஹாரோ பகுதியில் அதிகரித்து வரும் வீடமைப்பு திருட்டுக்களை தடுப்பதற்காக முன்னெடுக்கப்படும் விசேட போலீஸ் நடவடிக்கையின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி காலை வேளையில் வீல்ஸ்டோனின் கிரஹாம் வீதியில் போலீசார் விசேட ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஓபி தலோரிம் என அழைக்கப்படும் இந்த விசேட திருட்டு தடுப்பு நடவடிக்கையின் போது வீல்ஸ்டோன் போலீஸ் குழுவை சேர்ந்த அதிகாரிகள் சந்தேகத்திற்கிடமான வாகனம் ஒன்றை நோக்கி ஓடுவதை மற்றும் ஒரு ரோந்து பிரிவினர் அவதானித்துள்ளனர். குறித்த கார் தப்பியோட முயற்சிப்பதை கண்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு வாகனத்தை மறித்துள்ளனர். காரின் உள்ளே இருந்த பயணி ஒருவர் வெளியே குதித்து தப்பியோட முயன்ற போது அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை தப்ப விடாமல் தடுத்து பலவந்தமாக வெளியே இழுத்து அந்த இடத்திலேயே கைது செய்துள்ளனர். இந்த துரத்தல் சம்பவத்தின் போது குறித்த காரை செலுத்தி வந்த நபர் போலீசார் அவரை பிடிப்பதற்கு முன்னரே வாகனத்தை கைவிட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். சந்தேக நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது பிடிப்பட்ட நபருக்கும் அந்த வாகனத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமன்றி குறித்த கார் அதன் உரிமையாளரின் அனுமதியின்றி திருடப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதன் காரணமாக கைது செய்யப்பட்ட நபர் மீது வாகனத்தை திருடி சென்றமை தொடர்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த போலீஸ் அதிகாரி ஹாரோ பகுதிகளில் வாகன திருட்டு மற்றும் வீட்டு திருட்டுகளை தடுப்பதில் போலீசார் மிகுந்த உறுதியோடு உள்ளனர் என தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட வாகனம் தற்போது தடயவியல் ஆய்வுகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தப்பியோடிய சாரதியை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தொடர்கின்றன. உங்கள் பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்கள் இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு தெரியப்படுத்துங்கள்.